என்னத்துக்கு பிரியாணி வாங்கினேன்? எனக்கு என்ன, நான் பார்த்த உடனே ஆசையாயிடுச்சு, அதனால தான் வாங்கினேன். பார்த்தோன்னே அப்போ எங்கள் வீட்டில் சமைச்சு வச்சிருக்கு, நான் யாருக்கு போட்டுக்கிறது? அது யாருக்கோ போட்டுக்கோ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ வீட்டில் சொல்லணும். என்ன சொல்லும்? நானாக வாங்கின மாதிரி பிரியாணி வந்து தெரியக்கூடாது. ஆ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து உன்கிட்ட சொன்னேன்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க, பிரியாணிலாம் வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும். எப்படி? நீ வந்து உனக்கு ஆசையா நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறேன். நீ ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும். ஆனா நான் எனக்கு தான் ஆனா பிடிச்சி தான் வாங்குறேன். ஆனா உங்க அம்மா கிட்ட எங்க வீட்ல வந்து நான் வந்து அக்யூஸ்டா மாறணும், நீ வந்து நல்லவா மாதிரி தெரியும். ஆமா, இங்க வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு பாஸ்மதி ரைஸ்ல அரிசி பிரியாணி போட்டா ஓடிடுவியாடா? ஆமா, அது போட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பார்த்தோன்னே எனக்கு ஆசை ஆயிடுச்சு. அதுவும் 65 பிரியாணி வேற அங்க சமைச்சு வச்சிருக்காங்க, பிரியாணியை வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு. நீ சொல்லும் போது கண்டென்ட் ஒண்ணுதான். நீ வந்து அம்மா கிட்ட சொல்லும் போது வந்து நான் தான் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவனை பிரியாணி அம்மா கிட்ட போய் அம்மா நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன், அவனுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட்ல. ஆனா வந்து நான் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால நானே வாங்கி கொடுத்தேன், அவன் ஆசையா சாப்பிடணும்னு. எங்க அம்மா நாக்க பிடிங்கிறவன் வீட்டுல செஞ்சு வச்சதெல்லாம் யாருக்குன்னு. அது வந்து நானா இது பண்ணனா உங்க அம்மா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களா, இந்த மாதிரி என்ன வீட்டுக்கு வந்திருக்க, சமைச்சிருக்கேன், மாப்பிள்ளை இங்க சாப்பிடாம வெளியே சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நினைச்சுப்பாங்கிறதா. இந்த மாதிரி நீயே பண்ணிக்கிட்டா பழியை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க அம்மா ஒன்ன திட்டுறதோட முடிச்சுப்பாங்க. ஒரு அல்ப சந்தோஷம் உனக்கு. ஓகே, பாத்துக்கிறேன் உனக்கு.